கன்னியாகுமரி பகவதியை வணங்கி ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். 2025 எப்படி இருக்கும்? 2 ராசிக்கு போட்டாச்சு. மேச ராசி, ரிஷப ராசிக்கு போட்டிருக்கிறோம். அந்த ராசிக்காரர்கள் பார்க்கவும். அடுத்தது இப்போதைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு போட்டுருக்கிறேன், பாருங்க. இந்த வருடம், அதாவது 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அதாவது இப்போ நடக்கிற 2024 இந்த சனி பயிற்சி ஆகல. அதாவது கிட்டத்தட்ட 3வது மாதம் 29ஆம் தேதி தான் சனி பயிற்சி ஏற்படுகிறது. குரு பயிற்சி 5வது மாதம் 14ஆம் தேதி ஏற்படுகிறது. ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி 5வது மாதம் ஏற்படுகிறது. அதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 2024 அதில் எப்படி இருந்தோ அப்படி தான் இது வரைக்கும் இருக்கும். அதாவது 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள் சிறப்பான பலன்கள் தான் சொல்கிறாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும், 9ஆம் இடம் பாக்கியங்கள் சேரும், உதவி செய்பவர்கள் செய்வார்கள். இந்த மாதிரி தமிழ் நூல்களில் பாகிஸ்தான் கிடைக்கும், இறைவன் அருள்கள் கிடைக்கும், வெளிநாடு போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படிலாம் சொன்னாலும் வடமொழி நூல்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தவறான பலன்கள் தான் சொல்கிறாங்க, பாகிஸ்தானம் கெடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் சனி 9ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறதால நம்ம தமிழ் நூல்கள் சொன்னதை கரெக்டாக நம்ம இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நன்மை, அதாவது கெடுதல் பண்ணாத இடம். அதாவது சனி பார்த்திங்கன்னா 12 ராசியிலே 3 ராசிக்கு தான் நல்லது பண்ணும், 3 ராசிக்கு தான் அதிக கெடுதல் பண்ணும். அப்போ அந்த 3 நல்ல ராசி எது? 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். கெட்ட ராசி எது? 4ஆம் இடம், 8ஆம் இடம், லக்கணம் அப்படிங்கிற ஜென்ம சனி. மீதி இருக்கிற இடத்துலலாம் அப்படியே மேலோட்டமாக காமிச்சிட்டு போவார். எல்லாத்துக்கும் கெடுப்பலன்னு தான் போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த அளவுக்கு கடுமையான பலன்கள் இருக்காது. அடுத்தது 10ஆம் இடம். இப்போ குரு பயிற்சி. குரு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பிரயஸ்தானம் என்று சொல்லப்படும். அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடத்துல இருக்கும்போது சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். அடுத்தது சுப விரயங்கள் நடக்கும். சுப விரயங்கள்னா தொழில் ரீதியான விரயங்கள், மறு முதலீடுகள், இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த ராகு கேது பேச்சுன்னு இருக்குது இல்லையா, 4-10 ராகு கேது அவங்களும் சரியில்லை. ஆக 4-10 இருந்தாவே தொழில் ரீதியாக அலைச்சல் தான் இருக்கும் ஒழிய அதாவது பெரிய பலன்கள் இருக்காது. ஆனால் இந்த குரு பயிற்சி இந்த வருடம் ஜென்ம குருவாக வராது. மழை விட்டாலும் சூழல் விடலை. அதாவது ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், அதாவது ஜென்ம குரு வந்தப்போ தான் ராமன் மனைவியை ராவணன் தூக்கிட்டு போனாங்கிறது இந்த பாடல் சொல்லுது. அதாவது போராட்டங்கள், யார் கூட வேணால் போராடணும், தொழிலுக்காக போராடணும், அல்லது ஒரு 10ஆம் அதிபதிங்கிறதால லக்கணத்துக்கு வரதால தொழில் ரீதியாக போராடணும். இப்போ வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்கிறேன், போனவங்க அங்கே கொஞ்சம் போராட்டங்களை சந்திப்பார்கள், அலைச்சல் இடமாற்றங்கள் தருவார்கள். அது 4 இருக்கிற ராகு கேது இடமாற்றம் அந்த விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க, வேலையில் அலைச்சல் கொடுப்பாங்க, இங்கேருந்து அங்கே போடுவாங்க, அங்கேருந்து இங்கே போடுவாங்க. அதே போல் ராகு கேது பயிற்சி இப்போ வர்றது 3ஆம் இடத்துக்கு கேது வராது, 9ஆம் இடத்துக்கு ராகு போகிறார். அப்போ பாக்கியஸ்தானம் கெடும். ராகு கேது எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டை கெடுப்பாருங்கிறது தான் விதி. 3ஆம் இடத்துக்கு வரும்போது இளைய சகோதரர்களுக்கு பிரச்சனை வரலாம், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். ஆனால் இவருக்கு அசாதாரணமான ஒரு தைரியம் வரும், துணிச்சல், சாமர்த்தியம், இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்கு 3ஆம் இடம் சிம்ம ராசிங்கிறதால அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி சம்பந்தமான விஷயங்களில் போராடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கிற குரு 6ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார், ஆயுள் பிரச்சனைகளால் பார்த்துக்குவார்.
6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடனையும் நோயையும் எதிரியையும் குறைச்சிடுவார். அதே சமயம் அதாவது 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, நண்பர்கள் உதவி கிடைக்கும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தெய்வ அனுகிரகங்கள் கிடைச்சிரும். ராகு கேது கூட சேரும்போது கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும், அதாவது நல்ல தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த வருடம் முற்பகுதி சுமாராக இருக்கும், பிற்பகுதி கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ரொம்ப மோசமான காலமும் இல்லை, ரொம்ப நல்ல காலமும் இல்லை, ஒரு லிமிட்டாக தான் போகும். இருந்தாலும் அதாவது அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. அந்த 10ஆம் இடத்துல சனி வரதால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதையே பண்ணுங்கள். அதையும் முடிஞ்ச வரைக்கும் வேலையாளுங்க மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கண்காணிப்பாக இருங்க. நல்லா கொஞ்சம் திறமையாக கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தணும். அசால்ட்டுத்தனமாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத போராட்டங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகளை சந்திக்க ஜென்மகுரு உதவுவார். மற்றபடி ஜாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு, அதாவது நமக்கு ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் திசா புத்திகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் வந்துடாது. நீங்கள் குரு பகவானையும் சனி பகவானையும் கேது பகவானையும் வணங்குங்க, முறை பிரகாரம் வணங்குங்க, நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்படும். மற்றபடி பெரிய அளவில் பயப்படாதீங்க. கோச்சாரங்கிறது ஒரு 15% அளவுக்கு தான் வேலை செய்யும். நமக்கு திசா புத்தி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நமது பதிவுகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.